Hi my dear friends and students, welcome to Deepamagil Creations. In this video, we are going to discuss number system conversion. Last class decimal la irundha eppadi other number system ku convert pandradhunu paathom. In the video la remaining irukra conversions ellam paakalam. Adhaadu other number system into decimal, binary into octal, vice versa, binary into hexadecimal, vice versa, octal into hexadecimal, vice versa. First other number system into decimal paakalam. எந்த ஒரு நம்பர் சிஸ்டமையும் டெசிமல் நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனோட பொசிஷனல் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லா வேல்யூஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த பைனரி நம்பர் 10110.11. சரிங்க, இதனோட பொசிஷனல் வெயிட்னா நம்ம ஆல்ரெடி பொசிஷனல் நம்பர் சிஸ்டமில் பார்த்துருக்கோம். ஜீரோவோட பொசிஷனல் வெயிட் 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, and in fractional part இதுக்கு 2 to the power -1, 2 to the power -2. இப்போ இந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனோட பொசிஷனல் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 into 2 to the power -2, then again 1 into 2 to the power -1, 0 into 2 to the power 0, 1 into 2 to the power 1, 1 into 2 to the power 2, 0 into 2 to the power 3, 1 into 2 to the power 4. So in a value 1 divided by 4, that means 1 into 2 to the power -2 is 1 divided by 4. Then value is 0.25. Then 1 into 2 to the power -1, 1 divided by 2, that is 0.5. 0 into anything 0. 1 into 2, 2. 1 into 4, 4. 0 into anything 0. And 2 to the power 4 oda value is 16. 16 into 1, 16. So ipo idella add pannunga 22.75. This is how you have to convert binary into decimal. So இதே மாதிரி தான் நீங்க octal-ஐயோ hexadecimal-ஐயோ இல்ல எந்த ஒரு நம்பர் சிஸ்டமையோ டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ octal பார்க்கலாம். 163.4. இப்போ இதனோட பொசிஷனல் வெயிட் என்ன? 4 ஓட பொசிஷனல் வெயிட் என்னது? 4 into 8 to the power -1, 3 into 8 to the power 0, 6 into 8 to the power 1, 1 into 8 to the power 2. இப்போ இதனோட வேல்யூ என்னது? 4 into 8 to the power -1, that means 4 divided by 8, cancel பண்ணா half, 0.5. 3 into 8 to the power 0 is 1. So 3 into 1, 3. 6 into 8, 48. 8 square is 64. So 1 into 64, 64. 115.5. Next one, hexadecimal. So hexadecimal into decimal, இதே மாதிரி தான். Consider the value CAB.6. So இதோட பொசிஷனல் வெயிட் என்னது? 6 into 16 to the power -1, B into 16 to the power 0, A into 16 to the power 1, C into 16 to the power 2. So inga 6 into 16 to the power -1, that means 6 divided by 16, cancel பண்ணீங்கன்னா 3 divided by 8 வரும். So 0.375. Next, B into 16 to the power 0. 16 to the power 0 oda value 1. B oda value 11. So 11 into 1, 11. Next, A oda value 10. So 10 into 16, 160. Next, C into 16 to the power 2. That means 16 square, 256. 256 into 12, 3072. So இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணுங்க. 3243.375. So இந்த மெத்தட்ல நீங்க எந்த ஒரு நம்பர் சிஸ்டமையும் டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்கும் இது வந்து டைரக்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட்லயும் நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல் டு டெசிமலுக்கு டைரக்ட்டா கன்வெர்ட் பண்ணாம ஆக்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு then again அந்த பைனரியை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். So அதே மாதிரி தான் ஹெக்ஸாடெசிமலுக்கும். ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டு again அந்த பைனரியை வந்து டெசிமலா மாத்திக்கலாம்.
ஓகே, நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஃபார் லார்ஜர் வேல்யூஸ்க்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பெட்டர் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பைனரி இன்டு ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இதை பற்றி நம்ம முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டமில் பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் எப்படி பண்ணணும், 3 பிட்ஸாக குரூப் பண்ணணும். இன்டீஜர் பார்ட்டுக்கு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைட் போகணும். ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைட் போகணும். ஸோ இங்கே ஒரே ஒரு பிட் தான் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி 2 0 ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு உண்டான ஆக்டல் ஈக்குவலண்ட்டை நீங்கள் எழுதணும் இல்லையா. இப்போ 110 ஆக்டல் ஈக்குவலண்ட் என்னது 6, 10 ஆக்டல் ஈக்குவலண்ட் 2, 101க்கு 5, 110க்கு 6, 100க்கு 4, 1. ஓகே, இங்கே பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட். ஸோ அவ்வளோதான். பைனரி ஆக்டலாக மாற்றுறது ஈஸி. இதே மாதிரி தான் ஆக்டலை பைனரியாக மாற்றுறது ஈஸி. For example, 743.5 binary into octal reverse பண்ணனா அதுதான் octal into binary. இங்க first 3 bits group பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் octal equivalent எழுதுனீங்க. இங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஜிட்டோட equivalent வேல்யூவையும் 3 bitல நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். For example, 5 ஓட equivalent என்னது 101, 3 ஓட equivalent 11. ஆனா நீங்க எப்படி எழுதணும் 011 எழுதணும். 3 பிட் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 எப்படி எழுதலாம் 100, 7 111. ஓகே, இங்க பாயிண்ட். அவ்வளவுதான். இப்போ ஆன்சர் 11100011.101. நெக்ஸ்ட் ஒன் பைனரி இன்டு ஹெக்ஸாடெசிமல். அதுக்கும் நீங்க இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்லி திங் நீங்க 3 பிட்ஸா குரூப் பண்ணீங்க, அதுக்கு பதிலா இங்க 4 பிட்ஸா குரூப் பண்ண. அவ்வளவுதான். இப்போ இது குரூப் பண்ணுங்க. 1011 1010. இங்க ஒரே ஒரு பிட் தான் இருக்கு, அதனால 3 zeros முன்னாடி ஆட் பண்ணலாம். இங்க 3 பிட்ஸ் இருக்கு, சோ அதனால ஒரு 0 ஆட் பண்ணலாம். இப்போ இதனோட ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1100 1100 இதனோட வேல்யூ என்னது C. நெக்ஸ்ட் 1011 B, 1010 A, 0011. Okay, so inga points 1 A B points. Next one hexadecimal into binary. So adukku neenga idhe method da follow pananum. Consider the value A B D point E. ipo neenga ovvoru digitayum 4 bit ala represent pananum. Okay, ipo E oda equivalent என்னது 1110 B க்கு 1101 B க்கு 1011 A க்கு 1010. இங்க பாயிண்ட். அவ்வளவுதான். சோ 1010 1011 1101.1110. ரொம்ப ஈஸி இல்லையா? Next one octal into hexadecimal. இந்த octal into hexadecimal க்கு டைரக்ட் மெத்தட் கிடையாது. தட் மீன் டைரக்ட்டா நீங்க octal ல இருந்து hexadecimal கன்வர்ட் பண்ண முடியாது. அப்ப எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்க octal பைனரியா மாத்திட்டு again பைனரியா hexadecimal நீங்க மாத்தலாம். சோ அதே மாதிரி தான் hexadecimal into octal க்கு ஃபர்ஸ்ட் hexadecimal பைனரியா மாத்தணும். then again அந்த பைனரியா octal மாத்தணும். So இந்த மெத்தட்ல தான் நீங்க பண்ணி ஆகணும். First octal and hexadecimal பார்க்கலாம். Consider the octal value 6253.3. First இந்த octal பைனரியா கன்வர்ட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் பைனரியா ஹெக்ஸாடெசிமலா கன்வர்ட் பண்ணனும். இப்போதான் octal பைனரியா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி பண்றது? ஒவ்வொரு டிஜிட் கொண்டான ஈக்குவலன்ட் 3 பிட்ஸ் எழுதணும். 011 011 101 010 110. இங்க பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட். இது வந்து பைனரி. இப்போ again என்ன பண்ணனும்? இந்த பைனரி ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும். பைனரி ஹெக்ஸாடெசிமல் எப்படி மாத்தணும்? 4 பிட்ஸா குரூப் பண்ணனும். இங்க 3 பிட் தான் இருக்கு, இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேல்யூ? 1100 C, 1010 A, 1011 B, 0.0110 6.
Okay, so for CAB.6. Next, hexadecimal into octal. இதை அப்படியே reverse பண்ணுங்க. நான் இதே வேல்யூவை எடுத்துக்கிறேன். CAB.6. So first இந்த hexadecimal binary convert பண்ணணும். எப்படி பண்ணணும்? இதுக்கு உண்டான equivalent 4 bits எழுதணும். 6 ஓட வேல்யூ என்னது? 0 1 1 0. B ஓட வேல்யூ 1 0 1 1. A ஓட வேல்யூ 1 0 1 0. C ஓட வேல்யூ 1 1 0 0. இங்க பாயிண்ட். இப்போ இந்த பைனரியை ஆக்டலா மாத்தணும். இப்போ 3 பிட்ஸா குரூப் பண்ணணும். இங்க 0 தான் அது கன்சிடர் பண்ண வேண்டியது இல்ல. 0 0 ன்னு எழுதினாலும் ஓகே. இப்போ இந்த 3 பிட்ஸோட ஆக்டல் ஈக்குவலன்ட் என்னது? 1 1 0 னா 6, 0 1 0 னா 2, 1 0 1 னா 5, 0 1 1 னா 3, 0 1 1 னா 3. ஓகே. So same இதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. That's all about number system conversion. Next class we will discuss another topic. Thanks for watching this video. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends.